ஹே காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புண்டி நிறுவனத்தில் இருந்து. ஓகேங்களா? ஸோ இவங்க அடுத்ததாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்னவாக்கம் நியர் ஒரகடம் சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஷிஃப்ட்டு உண்டு. ஓகேங்களா? 8 ஹவர் டியூட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமே 2 ஷிஃப்ட்டு தான், 3 ஷிஃப்ட்டே இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். அதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சென்னையில் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சென்னை ஜாப் வேகன்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற செக்ஷனில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க, பிஇ படித்தவங்க, எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எனி டிகிரி படித்தவங்களாகட்டும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படித்தவங்க அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. பிஇ படித்தவங்க அப்போனா அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிப்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பை வச்சு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன், அசம்பிளி, குவாலிட்டி அப்படிங்கிற இந்த 3 விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சேலரி டீட்டெயில் வந்து எப்படின்னா இது வந்து பேசிக் சேலரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரூம் அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அட்டண்டன்ஸ் போனஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேலரி அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஓவர் டைம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் சேலரிக்கான வில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பெனிஃபிட் அப்படிங்கிறதுல ஃபுட்டு வந்து 2 வேளை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரூமுக்கு தே வில் சப்போர்ட்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமா கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எந்தெந்த லொக்கேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரகடம், தாம்பரம், படப்பை, அப்புறம் மணிவாக்கம் அண்டு முடிச்சூர். ஓகேங்களா? ஸோ இந்தந்த லொக்கேஷனில் வந்து பேருந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க கம்பெனியோட பேருந்து, நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டும் வரணுன்னா வரலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ காய்ஸ், இன்றைக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராவது சென்னையில் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி தனியார் நிறுவனத்துலேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.